2 நாள் பயணமாக தமிழ்நாடு வருகை தந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி ஆலோசனை மேற்கொண்டார். டிடிவி தினகரன் OPS-ஐ மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதில் EPS-இன் நிலைப்பாடு குறித்து SP வேலுமணி எடுத்துரைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து இம்மாத இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் நடைபெற்ற கட்சி பொதுக்குழுவில் பேசிய அவர், தமிழகத்தில் இந்த முறை கூட்டணி ஆட்சி அமைக்கும் நிலைதான் ஏற்படும் என்று கூறினார். சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு சென்னையில் 11வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களுடன் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று இடைநிலை ஆசிரியர்கள் சங்கத்தினர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி அறிவித்துள்ளார். தேவைப்பட்டால் நாட்டு மக்களுக்காக நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி வாதிடுவேன் என்றும் அவர் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் மேலும் 20 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே நூற்றுக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிதாக பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க ராணுவம் வெனின்சுலாவிற்குள் புகுந்து நிக்கோலோஸ் மதுரோவை கைது செய்தது தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டம் நடைபெற்றது. அதிபர் டொனால்டு டிரம்பின் நடவடிக்கைக்கு சீனா, ரஷ்யா, கியூபா, பிரேசில் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஈரானில் பொருளாதார மேம்பாடு, வளர்ச்சி உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டம் 9வது நாளாக நீடிக்கிறது. போராட்டத்தில் இதுவரை 20 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை இந்தியர்கள் ஈரானுக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ஈரானில் அரசுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் போராட்டங்கள் நடைபெறும் இடங்களை இந்தியர்கள் தவிர்க்குமாறு வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரானில் உள்ள இந்திய தூதரகத்தின் வலைதளம் மற்றும் சமூக வலைதள பக்கங்களை உன்னிப்பாக கண்காணிக்கவும் இந்தியர்களுக்கு வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இளையோர் கிரிக்கெட் தொடரின் 2வது போட்டியில் இந்திய அணி முறையில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. 24 பந்தில் 10 சிக்சர்களை விளாசிய 14 வயது வீரர் வைபவ் சூரியவன்ஷிக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது. பிராட்வே பேருந்து நிலையம் வழக்கம் போல் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மறு சீரமைப்பு காரணமாக தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அந்த அறிவிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயமாக்கும் டெண்டர் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட திட்டத்திற்கு தொடர்ச்சியாக எதிர்ப்பு கிளம்பி வந்த நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பிரம்மோற்சவ கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோட்டில் பாஜக சார்பில் நடைபெறும் விவசாயிகள் மாநாட்டில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் பங்கேற்றார். பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகளுடன் கலந்துரையாடிய மத்திய அமைச்சர் வள்ளி கும்மி நடனமாடி அசத்தினார். SIR படிவத்தில் தவறான தகவல்களை அளித்தது தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகும்படி இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது ஷமிக்கு தேர்தல் ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. விஜய் ஹசாரே டிராபியில் விளையாடி வரும் ஷமி நேற்று விசாரணைக்கு செல்ல முடியாததால் வருகிற 9 முதல் 11ஆம் தேதி வரை அடுத்த விசாரணை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பனிப்பொழிவுடன் குளிர்காலம் தொடங்கியிருப்பதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்துள்ளனர். சாலைகள், பூங்காக்கள் அனைத்தும் வெண்பனி போர்த்தியது போல் காட்சியளிக்கும் நிலையில் பொதுமக்கள் பனிச்சறுக்கு விளையாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். சீனாவின் ஹார்பின் நகரில் உலக புகழ்பெற்ற பனி மற்றும் பனி சிற்பங்களின் திருவிழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. பல்வேறு வகையிலான பனிச் சிற்பங்களுடன் கண்கவர் ட்ரோன் ஷோக்களும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. கேலோ இந்தியாவின் 2ஆம் ஆண்டு கடற்கரை விளையாட்டுகள் டாமன் டையூ யூனியன் பிரதேசத்தில் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. 10ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து 1100க்கும் அதிகமான போட்டியாளர்கள் பங்கேற்கின்றனர்.